12னுடைய குறியீடு கழுகு. கழுகு. கழுகுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரம். அவ்வளோ உயரத்தில இருக்கும். கீழ இருக்கிறது கரெக்ட்டா ஒரு கோழி குஞ்சு தெரியும் அதுக்கு. நமக்கு இங்க உட்காந்துட்டு அங்க எட்டி பார்க்குறோம், அதுவே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ உயரத்தில இருந்து பார்த்தாலும் அங்க தெரியுது. கழுகுக்கு மட்டும் தான் அந்த பார்வை இருக்குன்னு நினைக்காதீங்க. 12ஆம் தேதி பிறந்த உங்களுக்கும் அந்த பார்வை உண்டு. நம்மளுடைய ஆட்டிட்யூட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் அது பார்வை தான். அதனால உங்ககிட்ட வந்துட்டு மத்தவங்கள காட்டிலும் உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஆள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. இவங்க இந்த மாரி கேரக்டர் உள்ளவங்க. இவங்களுடைய பலம், பலவீனம் எல்லாத்தையும் ஈஸியா அறிஞ்சிருவீங்க. உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கஷ்டம். எப்படி கழுகுக்கு புரிதல் கஷ்டமோ, அதேமாரி கழுகு இருக்கு பார்த்தீங்க, கழுகு கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்த்துற முடியாது. கழுகு கூடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிறதுலே எவ்வளோக்கு எவ்வளோ உயரமா இருக்கோ, அங்க தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மலைப்பாங்கான இடத்துல தான் அது கூடு கட்டும். மனித நடமாட்டமே கழுகு கூடு நான் பார்த்தேன்னு யாருன்னா சொல்லுங்க. கண்ணுக்கு எட்டாத இடத்துல தான் அது கூடு கட்டும். குஞ்சு பொரிக்கும். அது முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கூடு கட்டுற அது இப்போ காக்கா எல்லாம் இருக்குது. அது கூடு கட்டுறத நம்ம கண்ணுக்கு நேரா பார்க்குறோம். என்னென்ன கொண்டு போய் வச்சு கூடு கட்டுறது தெரியும். கழுகு அது மாரி யாருன்னா பார்த்தேன்னு சொல்லுங்க. அது கூடு கட்டுறது வந்து சாதாரண கம்பியில தான் இருக்கும். சுத்தி கம்பி இருக்கும். அந்த கம்பியில அப்புறமா அந்த வுட்டுலாம் இருக்கும் குச்சி மாரி. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா உள்ளது இருக்கும். கொய்யா மரம் இருக்கு இல்லைங்களா? மரம் பார்த்தீங்கன்னா, கொய்யா மரம் சிம்பிளா இருக்கிற மாரி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் மத்த உரத்த உடைக்கிற மாரிலாம் உடைக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த மாரி கொய்யா மரம், அது மாரி இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கா சுத்தி வச்சிரும். அதிகமா கம்பி தான் இருக்கும். சேஃப்டிக்காக வைக்கிற மாரி வைக்கும். இந்த கம்பி இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்ட உடனே, அதுக்குள்ள அது ஒரு திரவி மாரி இருக்கும். அந்த திரவியத்த அது உள்ள ஃபுல்லா தடவி விட்டுரும். அது வாயில ஒரு திரவியத்த. அது வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாரி அடிக்கும். கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம், அது பாட்டு வேற இடத்துக்கு போயிரும். அந்த கூடு இருக்கு இல்லையா? அந்த கூட்ட போய் நம்ம தொட முடியாது. அவ்வளோ ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். அதையும் மீறி எடுத்துட்டு அந்த ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பிய கொண்டு போயிட்டு அந்த குச்சி மாரி இருக்கும். அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். குச்சி இருக்கும். இந்த குச்சிய கொண்டு போயிட்டு நீங்க கீழ போய் தண்ணீல அப்படி போட்டீங்கன்னா, அது கண்ண மூடி கண்ண தொறக்கறதுல அவ்வளோ ஃபாஸ்ட்டா போகும். அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. ஃபாஸ்ட்டு அப்படியே ஒரு ஃபாஸ்ட்டா போகும். போயிட்டு கண் இமைக்கிற நேரத்தில அந்த குச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து தெய்வீக சக்தி உள்ளது இருக்கு.